ஹாய் காய்ஸ், நம்ம சிஎல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்பில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம ஐபிஎல் அப்டேட்டாக குவிச்சு தள்ளியிருந்தோம். என்ன ஆர்டிஎம் ரிட்டென்ஷன்ஸ் எப்படா சொல்ல போகிறீங்க, பிசிசிஐ எப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, நம்மளும் எல்லாம் வெயிட்டிங்கில் இருந்தோம். ஸோ இந்த வெயிட்டிங்கான டைம் முடிஞ்சு போச்சு. ஸோ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா பிசிசிஐ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எத்தனை ரிட்டென்ஷன்ஸ், எத்தனை ஆர்டிஎம், என்னென்ன ஆக்ஷன் அப்டேட்டு, ஆக்ஷன் என்ன நடக்குது, ஆக்ஷனில் ஒரு டீமுக்கு பர்ஸ் எவ்வளோ, ஒரு 7 ரூல் கிட்டத்தட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. செம்ம ட்விஸ்ட். எல்லா ரூலுமே நான் எதிர்பார்க்காத சில பல ரூல்ஸ்லாம் இருக்குது, சில பல ரூல் திரும்பி வந்திருக்கு, சில பல ரூல் சர்ப்ரைஸாக இருக்க போது. ஸோ அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஐபிஎல் ரிட்டென்ஷன் ஆர்டிஎம் ஸ்பெஷல் தான். எல்லாமே பார்க்க போகிறோம். எவ்வளோ ரிட்டென்ஷன் சொல்லியிருக்காங்க, ஆர்டிஎம் சொல்லியிருக்காங்க, ஆர்டிஎம்மில் சில பல ட்விஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, ரிட்டென்ஷன்ஸ்லையும் சில பல ட்விஸ்ட் இருக்குது, ஃபாரின் பிளேயர் பேன் பற்றி சொல்லியிருக்காங்க, மேட்ச் ஃபீ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அன்கேப்டு பிளேயர் ரூல் திரும்பி கொண்டு வந்திருக்காங்க. பயங்கரமான அப்டேட்டில் போச்சுங்க இந்த லாஸ்ட் 2-3 டேஸ். என்னால் டக்குன்னு வீடியோ போட முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, மன்னிச்சிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒவ்வொரு ரூலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மெயின் ரூல்குள்ளேருந்தே போவோம். ரிட்டென்ஷன் ஆர்டிஎம் பற்றி பேசிடுவோம். ஸோ பிசிசிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீம் மேக்ஸிமம் 6 பிளேயர் ரீட்டைன் பண்ணியிருக்கலாம் சொல்லியிருக்காங்க. ரீட்டென்ஷன் ப்ளஸ் ஆர்டிஎம் சேர்த்து 6 இருக்கணும், 6க்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது. அது எப்படின்னா, நீங்கள் ஒரு ரிட்டென்ஷன் 5 ஆர்டிஎம் பண்ணலாம், 2 ரிட்டென்ஷன் 4 ஆர்டிஎம் பண்ணலாம், 3 ரிட்டென்ஷன் 3 ஆர்டிஎம் பண்ணலாம், 4 ரிட்டென்ஷன் 2 ஆர்டிஎம் பண்ணலாம், 5 ரிட்டென்ஷன் ஒரு ஆர்டிஎம் பண்ணலாம். ஆனால் 6மே ரிட்டென்ஷனாக பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு ஆர்டிஎம் கார்டு உங்களுக்கு இருந்தே ஆகணும். 5 ரிட்டென்ஷன் தான் மேக்ஸிமம், அதுக்கு மேலே பண்ண முடியாது மக்களே. இல்லைனா 6 ரிட்டென்ஷனும் பண்ணலாம், ஆர்டிஎம் தேவை இல்லைனா. ஸோ இதுதான் பேசிக் ரூல். ஸோ உங்களுக்கு இந்த ஓப்பன் சாய்ஸ் கொடுத்துட்டாங்க பிசிசிஐ. 6 பேருக்கு மேலே நீங்கள் பண்ணக்கூடாது. 6 பேர் ரிட்டென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்டிஎம்மும் கிடைக்காது. அதுதான் ரூல். அதில் அன்கேப்டு பேர் வந்தாலும் சரி, நார்மல் பேராக இருந்தாலும் சரி, அதுக்கான ஸ்லாப் ப்ரைஸஸ் பின்னாடி பேசுவோம். ஸோ இதுதான் முதல் ரூல். ரெண்டாவது ரூல் பார்த்தீங்கன்னா, 6 ரிட்டென்ஷனில் மினிமம் 5 பிளேயர் இந்தியாவுக்கு கேப்டாக இருக்கணும். அன்கேப்டாக மேக்ஸிமம் 2 பிளேயர் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஓவர்சீஸ் நீங்கள் எத்தனை பேர் வேணால் வச்சுக்கலாம். இது ஒரு போனஸ். ஏன்னா எல்லா டீம்ஸுமே ஓவர்சீஸ் வச்சுக்க கஷ்டப்படுவாங்க. இந்தியன்ஸ் தான் நிறைய ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் சில டீம்ஸ் இருக்காங்க அவங்க ஓவர்சீஸும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த முதல் 2 ரூல் ஒரு மாதிரி நான் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டோட வந்த ரூல் தான். ஸோ ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6 பிளேயர் ரீட்டைன் பண்ணலாம். 6 ஆர்டிஎம்மும் பண்ணலாம், ஒரு ரிட்டென்ஷனும் பண்ணலாம், இல்லை 6 ரிட்டென்ஷனும் பண்ணலாம். எனக்கு ஆர்டிஎம் தேவையில்லைனா இது முதல் ரூல். ரெண்டாவது, அந்த 6 ரிட்டென்ஷனில் நீங்கள் வந்து 5 பிளேயர் இந்தியன் ஓவர்சீஸ் யார் வேணால் பண்ணிக்கலாம். பட் ஆனால் 5 பேருமே கேப்டு பிளேயராக இருக்கணும். அன்கேப்டு பிளேயர் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 6ல் 2 எடுக்கலாம். அப்படி சப்போஸ் 2 அன்கேப் பிளேயர் ஒரு டீம் எடுக்கிறாங்கன்னா அவங்க 4 ரிட்டென்ஷனில் ஆர்டிஎம் தான் பண்ண முடியும். ஸோ 2 அன்கேப் பிளேயர் ரீட்டைன் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் பர்ஸ் 30 கோடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், அது அடுத்த ரூல். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மெகா ஆக்ஷனுமே 90 crores தான் ஹையஸ்ட் பர்ஸ். அதுக்கு மேலே எந்த டீமுக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் ஓவரால் பர்ஸ். பட் இந்த தடவை டீம் டைனாமிக்ஸ், ஆக்ஷன் டைனாமிக்ஸ் ஏறினதுனால 90 crores-லேருந்து 120 crores, அதாவது 30 crores எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். இது டீம்ஸுக்கு கண்டிப்பாக உதவும். 6 ரிட்டென்ஷன் எப்படி ரிட்டைன் பண்ணுவாங்க, இல்லை எப்படி ஆர்டிஎம் பண்ணுவாங்க? எஸ், இப்போ ஃபஸ்ட்டு ரிட்டென்ஷன் பார்க்க போவோம். ஸோ 6 ரிட்டென்ஷனில் மேக்ஸிமம் 5 தான் பண்ண முடியும், ஒரு ஆர்டிஎம் இருந்தே ஆகணும். ஸோ அந்த 5 ரிட்டென்ஷன் எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல் ரிட்டைன் பண்ணுற பிளேயருக்கு நீங்கள் 18 கோடி கொடுக்கணும், ரெண்டாவது ரீட்டைன் பண்ணுற பிளேயருக்கு நீங்கள் 14 கோடி கொடுக்கணும், மூணாவது ரீட்டைன் பண்ணுற பிளேயருக்கு 11 கோடி கொடுக்கணும், 4வது 5வது நீங்கள் விருப்பப்பட்டால் பண்ணலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 டிசெண்டிங் ஆர்டர்லேருந்து அசெண்டிங் ஆர்டர், அதாவது பெருசுலேருந்து கம்மியாகிட்டே வரும். பட் இந்த தடவை இங்கே தான் பிசிசிஐ ஒரு செக் வச்சுருக்காங்க எல்லா டீம்ஸ்க்கும். மொதல் 3 பிளேயர் நீங்கள் தெரியும்பா, ஈஸியாக பண்ணிடுவீங்க. 4th 5th உங்களுக்கு நான் அப்படி கொடுத்துட்டா அப்புறம் ஆக்ஷன் ரிட்டென்ஷனில் என்ன ஸ்பெஷல்? அதனால என்ன பண்ணியிருக்காங்க பிசிசிஐ, 4th ரிட்டென்ஷன் திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து 18 crore, 5th ரிட்டென்ஷனுக்கு 14 crore கொடுத்து இங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. இது நிறைய டீம்ஸ்க்கு பிடிக்காத விஷயமா இருக்கலாம். 1-2 டீமுக்கு தான் இது செட் ஆகும். மிச்சம் 8 டீம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த ரூலில். ஸோ இது ஒரு செம்ம ட்விஸ்ட் பிசிசிஐ கிட்டேருந்து நான் எதிர்பார்க்காத ஒரு நியூஸு. இது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஸோ இந்த ரிட்டென்ஷன் ஒரு வேறு மாதிரி இருக்க போது, அது இந்த 5 ரிட்டென்ஷன் சூப்பராக இருக்குது. சரி, இது எப்படி ஒர்க் ஆகும் நீங்கள் கேட்கலாம். நான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அந்த டிஸ்பிளேல பார்க்குறீங்க, பார்த்தீங்கன்னா 6மே ரீட்டைன் பண்ணுற பிளேயர்ஸ், அல்ல ஒரு அன்கேப்டு வந்துடும் இந்த 5 ரிட்டென்ஷன் ஸ்லாப்லாம். இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷன் போகும்போது ஒரு ஆர்டிஎம் கார்டு கூட வராது. நீங்கள் எல்லாமே ரிட்டென்ஷன்லேயே முடிஞ்சிடும். அப்படி பண்ணால் 75 to 79 crores உங்களுக்கு காலி ஆகிடும். பியில் பார்த்தீங்கன்னா 5 ரிட்டென்ஷன் ஒரு ஆர்டிஎம் வரும். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 பிளேயர் ரீட்டைன் பண்ணலாம், 75 crores போகும், ஒரு ஆர்டிஎம் உங்களுக்கு ஆக்ஷனில் கிடைக்கும். சி பார்த்தீங்கன்னா 4 ரிட்டென்ஷன் 2 ஆர்டிஎம். இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 பிளேயர் ரீட்டைன் பண்ணலாம், இந்தியனோ ஓவர்சீஸ் அன்கேப்டோ, உங்களுக்கு 2 ஆர்டிஎம் கிடைக்கும். டியில் பார்த்தீங்கன்னா 3 ரிட்டென்ஷன் 3 ஆர்டிஎம். இதுதான் ஈக்குவலாக இருக்கும். நிறைய டீம்ஸ் இதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம், சில டீம்ஸ் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 2 ரிட்டென்ஷன் 4 ஆர்டிஎம். சில டீம்ஸ் எனக்கு அந்த அளவுக்குலாம் பிளேயர் மேலே நம்பிக்கை இல்லைப்பா, ரேட் எப்படி நான் ஆக்ஷனில் ஆர்டிஎம் பார்த்துக்கிறேன்னு நினச்சா அவங்க அப்படி பண்ணிக்கலாம். எஃப்ஜி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற சில பல டீம்ஸுக்கு ரொம்ப உதவும். ஒரே ஒரு ரிட்டென்ஷன் கன்னாக பண்ணிட்டு மீதி அஞ்சு நான் ஆர்டிஎம் பார்த்துக்கிறேன், எனக்கு தேவைப்பட்டான்னு எடுத்துக்கிறேன், இல்லையா வேணாம். அப்படி இல்லையா, சில டீம் 6 ரிட்டென்ஷனுமே எனக்கு தாண்டா, நான் எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணுவோம், ஆர்டிஎம்மில் நான் போய் எடுத்துக்கிறேன், ஆக்ஷனில் நான் எல்லாம் பார்த்துக்கின்னு இருப்பாங்க. ஸோ இதுதான் ரிட்டென்ஷன் ஆர்டிஎம்மோட கீ ரூல்ஸ். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ ஏதாவது டீம் வச்சு எக்ஸாம்பிள் கொடுப்பான். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்.
இப்போ மும்பை வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இது கரெக்டாக தப்பான்னு நான் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு தனியாக ப்ரிவியூ போது சொல்கிறேன். பட் இது சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. 18 crores மும்பை ஹார்திக் பாண்டியா ஃபஸ்ட்டு ரீட்டைன் பண்ணுறாங்க. அடுத்து 14 crores பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் ரீட்டைன் பண்ணாங்க. தேர்ட் 11th crore எய்தர் இஷான் கிஷன் திலக் வர்மா ரீட்டைன் பண்ணாங்க. திரும்பி 18 crore வரும்போது ஜஸ்வீத் பும்ரா ரீட்டைன் பண்ணாங்க. 14 crore வரும்போது ரோஹித் சர்மா ரீட்டைன் பண்ணாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு மட்டும் இந்த 5 ரிட்டன்ஷன் கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஒரு ஆர்டிஎம்ல அவங்க நினச்சா திலக் வர்மா, நேஹால் வதேரா, பியூஷ் சாவ்லா, அன்ஷுல் கம்போஜ் இந்த மாதிரி யாரையும் எடுத்துக்கலாம். ஸோ இது கீழே இருக்கிற ஆப்ஷன். மேலே இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பஞ்சாப், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு தான் செட் ஆகும். யாராவது ஒரே ஒரு கீ பிளேயர் அர்ஷதீப், கேஎல் ராகுல், பூரான் அந்த மாதிரி அந்த 2 டீமில் யாராவது ஒரு கீ பிளேயர் ரீட்டைன் பண்ணிட்டு மீதி 5 பிளேயர் ஆர்டிஎம் பண்ணிக்கிறேன் அவங்க ஆப்ஷனில் போகலாம். ஸோ இதுதான் நான் கொடுத்த எக்ஸாம்பிள் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரிட்டென்ஷன் பாலிசி சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 5 ரிட்டென்ஷன் தாங்க. 6 ரிட்டென்ஷன் உங்களால் பண்ண முடியாது. மேக்ஸிமம் 5 தான் பண்ண முடியும். அந்த ஒன்று நீங்கள் ஆர்டிஎம் பண்ணலாம், இல்லை அன்கேப் பிளேயர் ரீட்டைன் பண்ணலாம். 5 தான். ஸோ ஒன்று ஆர்டிஎம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஎம் இல்லை 5 ஆர்டிஎம்மும் நீங்கள் பண்ணலாம், 6மே பண்ணலாம் ரீட்டைன் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ இது ஒரு கதை. நெக்ஸ்ட்டு 90 crores 120 crores எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 30 கோடி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஷார்ட் அண்ட் ப்ரீஃப். ஆனால் ஆல்சோ ரிட்டென்ஷனுக்கு நீங்கள் 5 பிளேயர் இப்போ மும்பை இந்தியன்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஸ்லேருந்து 75 crores காலி ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் 45 கோடி வச்சு நீங்கள் 20 பிளேயர் வாங்கணும். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் சில டீம்ஸ்னால அந்த ஸ்ட்ராட்டஜி டெக்னிக்ஸ் பிளான் பண்ண முடியும். அதில் மும்பை ஒரு டீம். ஸோ அவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் முதல் 2 ரூல் ரிட்டென்ஷன் ஆர்டிஎம் பற்றி சொல்லியிருக்கேன் மக்களே. தேர்ட் அப்டேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆக்ஷன் டேட் ஆல்மோஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நவம்பர் 15th 13th ஆக்ஷன் இருக்கும் நியூஸ் வந்திருக்கு மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா இது அஃபிஷியல் நியூஸ் கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. நவம்பர் 15th 30th ஓவர்சீஸில் ஆக்ஷன் நடக்க போகுது. ஆனால் ஆல்சோ ரிட்டென்ஷனுக்கான டெட்லைன் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டிஎம் ரிட்டென்ஷன்ஸ் ரூல்ஸ்லாம் சொல்லும்போது டெட்லைன் டேட் சொல்லாமல் இருப்பாங்களா பிசிசிஐ? அதுவும் அவங்க கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க. ஸோ ஆக்ஷன் நவம்பர் 15th 13th இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போன விஷயம். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரிட்டென்ஷன் டேட்டை அக்டோபர் 31 ஈவினிங் 5 PM செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் மெயின் நியூஸ். அக்டோபர் 31 எல்லா டீமும் ரிட்டென்ஷன் சொல்லும். சரி, இப்போ ஆர்டிஎம் நீ 6-5 பண்ணலாம், நீ அதில் என்னடா ட்விஸ்ட் நீங்கள் கேட்கலாம். ஆர்டிஎம்மோட நான் பழைய ரூல் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற எக்ஸாம்பிள்வே பார்ப்போமே. பழைய ரூல் சொல்லிட்டு நான் புது ரூல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பழைய ரூல் என்னன்னா, இப்போ அஸ்வின் ஆக்ஷனில் போகிறார். அவரை ஆர்சிபி 6 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. சோல்டுன்னு சொன்னதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் திரும்பி பார்ப்பாங்க, உங்களுக்கு ஆர்டிஎம் வேணுமான்னு. அப்படி ஏமா எங்களுக்கு ஆர்டிஎம் வேணும்னா உடனே கொடுத்துருவாங்க. திருப்பி அந்த பிளேயருக்கு வேல்யூ கிடையாது. அந்த 6 கோடி ஆர்சிபி வாங்கினது வேஸ்ட்டு. ஆர்டிஎம் பண்ணி ராஜஸ்தானுக்கு போயிடும். இது பழைய ரூல். புது ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். அஸ்வின் அதே 6 கோடி கொடுத்து ஆர்சிபி வாங்கியிருக்காங்க. சொல்டுன்னு சொன்னதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறாங்க ஆக்ஷனர், நீங்கள் ஆர்டிஎம் பண்ணணுமான்னு கேட்கும்போது ஆர்சிபிக்கு இங்கே ஒரு அட்வான்டேஜ் தராங்க. இது புது ரூல். இது என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஈஸியாக ஆர்டிஎம் பண்ணிட்டு போயிடுவீங்க, நாங்கள் என்ன பிட் பண்ணோம் யூஸே இல்லைன்றனால பிசிசிஐ என்ன பண்ணியிருக்காங்க, திரும்பி 2வது சான்ஸ் தராங்க பிட் பண்ண டீமுக்கு. இப்போ ஆர்சிபிக்கு 2வது சான்ஸ் தருவாங்க. என்னன்னா, நீங்கள் 6 கோடி கொடுத்துருக்கீங்க, ஆனால் ஆர்டிஎம் பண்ண ரெடியாக இருக்காங்க, நீங்கள் இப்போ ரேட்டை ஏற்றுறீங்களா இல்லை அவங்களுக்கு ஆர்டிஎம் கொடுக்குறீங்களான்ற ஆப்ஷன் ஆர்சிபிக்கு வருது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். அப்படி ஆர்சிபி எனக்கு வேணும்னா 8 கோடி 9 கோடியாக ஏற்றி சொல்லலாம். அப்போவும் ஆர்டிஎம் பண்ணோம்னா 9 கோடி கொடுத்து தான் பண்ணோம், பழைய ரேட்டில் வராது. இது ஒரு நல்ல ரூல். இது கண்டிப்பாக அஸ்வின் அண்ணாவால் மட்டும்தான் முடியும். ஏன் சொல்கிறேன், நீங்கள் அவர் சேனல் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள், லாஸ்ட் 1 monthல அவர் பீடா கூட ரிட்டென்ஷன் ஆர்டிஎம் ஸ்பெஷல்னு ஒரு வீடியோ போட்டார். அதில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அது யாரு கேட்டுச்சோ இல்லையோ கரெக்டாக பிசிஐ கேட்டு உடனே ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. வேறு லெவல் அஸ்வின் அண்ணா. செம்ம மேட்டர் பேசி நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்கன்னு தான் சொல்லணும். ஸோ கங்க்ராட்ஸ் டு ஆஷ் அண்ணா. ஒரு யூடியூப் சேனல் நிறைய மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5வது 6வது ரூல் போகும். இது உங்களுக்கு எதிர்பார்த்த ரூல் தான், வரும்னு நினச்சேன். பட் அதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஏதாவது ஓவர்சீஸ் பெரிய பிளேயர் பிக் ஆக்ஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நான் திடீர்னு வரலப்பா, எனக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூ, எனக்கு அந்த இன்ஜுரி, எனக்கு இந்த இது மெயினாக நான் பார்க்குறேன், ஃபேமிலி இஷ்யூ அப்படி இப்படின்னு சொன்னார்னா அவர் 2 வருஷம் பேன் பண்ணப்படும். அதே மாதிரி மெகா ஆக்ஷனில் இப்போ இது பண்ணிட்டு நான் ஆட மாட்டேன்னா மினி ஆக்ஷனில் ஒரு பேர் கொடுக்க முடியாது. இது ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு ஒரு பெரிய அடிங்க. இது ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் அவங்க மேலே. பட் சம்டைம்ஸ் இது நிறையவே நடக்குது. அதனால தான் பிசிசிஐ பண்ணியிருக்காங்க. பட் லிட்டில் ஹார்ஷாக இருக்குமோன்னு தோணுது. சில ஸ்டார் பிளேயர்ஸ் நான் பேருக்கு சொல்கிறேன், பட் தப்பாக நினச்சிக்காதீங்க. பென் ஸ்டோக்ஸு, பேட் கமின்ஸு, மிச்சல் ஸ்டார்க்கு, அதுக்கப்புறம் மிச்சல் மார்ஷ், இந்த மாதிரி, அதுக்கப்புறம் ஜேசன் ராய், அசரங்கா, இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ரேட் எதிர்பார்ப்பாங்க ஆக்ஷனில். ஆனால் அந்த ரேட்டுக்கு வராமல் கம்மி ரேட்டுக்கு போனதால், இல்லைங்க நான் வரல, எனக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், ஓவர் கிரிக்கெட்டு, அதுக்கப்புறம் லைட்டாக இன்ஜுரி இருக்குது, நான் ரிகவர் ஆகணும், ரீஹாபிலேஷன் பண்ணோன்னு 1008 ரீசன் சொல்லுவாங்க. உங்களை கஷ்டப்பட்டு ஆக்ஷனில் எடுத்த டீமுக்கு நீங்கள் வரலன்னு அசால்ட்டாக சொல்லிட்டா ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கலாம். பட் உங்களை வச்சு நிறைய பிளான் போட்டிருப்பாங்க, அது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஆல்சோ திரும்பி நீங்கள் இதே பண்ணால் நல்லா
இருக்காது. ஸோ இதனால பிசிசிஐ ஹார்ஷாக இந்த 2 ரூல் பண்ணியிருக்காங்க. ஓகே தான், பட் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா 2 வருஷம் பேன்றது ரொம்ப கஷ்டம். சில டைம்ஸ் உண்மையிலேயே உங்களுக்கு இன்ஜுரியாக இருக்கலாம், இல்லை ரொம்ப மென்டல் ஹெல்த்தாக இருக்கலாம், அது கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம். பட் மற்றபடி இந்த 2 ரூல் எதிர்பார்த்ததுனா குடோஸ் டு பிசிசிஐ தைரியமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. 7th ரூல் பற்றி உங்களுக்கே தெரியும். அந்த 7ஆம் நம்பர் ஜெர்சிக்காகவே இந்த 7th ரூல் கொண்டு வந்திருக்காங்களோன்னு எனக்கு தெரியல. தலைவன் தான், வேறு யார். ஸோ இந்த ரூல் பற்றி பேசினோம். ஒரு கேப்டு இந்தியன் பிளேயர், இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு ஓடிஐ, ஒரு டெஸ்ட்டு, ஒரு T20 இந்தியா ஆடினாலும் சரி, அவர் கடைசி 5 வருஷம் முன்னாடி ஆடிட்டு இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸ் தான் இந்தியன் டீம் சென்ட்ரல் கான்ட்ராக்ட்லையும் இல்லாமல் ஒரு மேட்சும் 5 வருஷத்தில் ஆடலைன்னா அவர் அன்கேப்டு பிளேயராக கருதப்படுவார். எஸ், இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டாக இருக்கட்டும், T20 கிரிக்கெட்டாக இருக்கட்டும், லாஸ்ட் 5 இயர்ஸில் ஒரு மேட்சும் இந்தியா ஆடல. பட் அதுக்கு முன்னாடி அவர் ஆடி இருக்காருன்னா இப்போ அவர் கரண்ட் பேசிஸில் அன்கேப்டு பிளேயராக கருதப்படுவார்கள். இந்த லிஸ்ட்டில் நிறைய பிளேயர் தலை தோனி தவிர இருக்காங்க. மோஹித் சர்மா, சந்தீப் சர்மா, அமித் மிஸ்ரா, பியூஷ் சாவ்லா, விஜய் சங்கர், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டே இருக்குது. பட் உங்களுக்கே தெரியும் 7ஆம் நம்பர் ரூல் யாருக்கு இம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும்? 7ஆம் நம்பர் ஜெர்சி தலைவனுக்கு தான். அந்த ரூல் லிட்ரலி தலைவனுக்கு தான். ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த ரூல் வந்து தலை தோனி அன்கேப்டு பிளேயராக ரீடைன் பண்ணப்படுவார். ஏன்னா ஐபிஎல் இல்லாமல் தோனி இல்லை, தோனி இல்லாமல் ஐபிஎல் இல்லை மக்களே. ஸோ பிசிசிஐ அந்த ரூலை எங்கே போட்டிருந்தாலும் இது பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக 7வது ரூலாக போடுறாங்க. அதுவும் யார்? நம்பர் 7 ஜெர்சிக்கு. உங்களுக்கு இதுலேருந்தே ஆன்சர் தெரியும், தலை தோனிக்கு தான். பட் சிஎஸ்கே முடிவு பண்ணணும். பிசிசிஐ ரூல் கொடுக்க தான் முடிவு பண்ண போகிறதுனோ சிஎஸ்கே தான். ஸோ சிஎஸ்கே தலை தோனி கிட்ட பேசிட்டு உங்களுக்கு ஓகேவா அன்கேப்டு பிளேயரில் ரீடைன் பண்ண போகிறோம் 4 crores உங்களுக்கு ஓகேவான்னு கேட்பாங்க. பட் தலை தோனி எல்லாம் ஓகே தாங்க சொல்லுவார். ஏன்னா அவர் பாடிக்கு அவர் கிரிக்கெட் ஆடினாலே போதும், நம்ம அவரை பார்த்தா போதும். கீப்பிங் கூட ஆக்ஷனில் யாராவது எடுத்துகிட்டு அவர் இம்பாக்ட் பிளேயராக பார்க்கலாம். பட் அவர் கண்டிப்பாக ஃபீல்டில் இருக்கணும். ஸோ இந்த ரூல் தான் லாஸ்ட் 7th ரூல். இது தலை தோனிக்காக ஸ்பெஷலைஸ். பட் அதை தாண்டி சந்தீப் சர்மா, மோஹித் சர்மா இருக்காங்க. நெக்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயர் திரும்பி தொடர போகிறது. எஸ், இம்பாக்ட் பிளேயரை பேன் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. பட் இல்லை, இது கொஞ்சம் நல்லா இருக்குது. நியூ இந்தியன் பிளேயர்ஸை பார்க்க முடியுது. ஐபிஎல்லும் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது லாஸ்ட் 2 இயர்ஸில். அண்ட் ப்ராட்காஸ்டர் அண்ட் ஃபேன்ஸுக்குமே இது ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் அளவில்லா ஹாப்பினஸாக கொடுத்துருக்கு. ஸோ அதனால் இம்பாக்ட் பிளேயர் தொடர போது 2021 வரைக்கும் இம்பாக்ட் பிளேயர் இருக்க போது மக்களே. இது பிசிசிஐ அறிவிச்ச ரூல். ஸோ பார்த்தீங்கன்னா 2021 வரைக்கும் இம்பாக்ட் பிளேயர் இருக்க போது. ஸோ அது யாரும் பேன் பண்ண முடியாது. இதனால் இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கிறது. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இது ரொம்ப கெடுக்குதுப்பா, கேமோட டைனாமிக்ஸே மாற்றுது, எதுக்கு சப்ஸ்டியூட் ஃபுட்பால் மாதிரிலான்னு கேட்டிருந்தாங்க. பட் பிசிசிஐ அண்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் மற்ற டீம்ஸ்க்கு அதர் ஐடியாஸ் இருந்திருக்கு போல. ஸோ அதனால இம்பாக்ட் பிளேயர் ரூல் எங்கேயும் போகிறதில்ல, திரும்பி இங்கே தான் இருக்க போகுது. அவ்வளோதான் மக்களே. இந்த 7 ரூலுமே நான் உங்களுக்கு வெள்ளவரையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஆர்டிஎம் சொல்லியிருக்காங்க பிசிசிஐ, எவ்வளோ ரிட்டன்ஷன் சொல்லியிருக்காங்க, அந்த 5 ரிட்டன்ஷனோட ஸ்லாப் ப்ரைஸ் எவ்வளோ, டீம் எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன். ஆர்டிஎம்மில் புது ட்விஸ்ட் என்னன்னு சொல்லியிருக்கேன். அன்கேப்டு பிளேயர் ரூல் பற்றி சொல்லியிருக்கேன். ஃபாரின் பிளேயர் ஓவர்சீஸ் பேன் பற்றி சொல்லியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ரெண்டு விஷயம் சொல்ல மாட்டேன். இப்போ மேட்ச் ஃபீ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பிளேயர் பிளேயிங் ஒன்று ஆடினா அவருக்கு மேக்ஸிமம் 7.5 lakhs அலாட் பண்ணுறதா இருக்காங்க. இந்த ரூல் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோவில் பிசிசிஐ அனௌன்ஸ் பண்ண எல்லா ரூல்ஸுமே சொல்லிட்டேன். ஐபிஎல் 2025 ஆக்ஷன் நவம்பரில் வரப்போகுது. ஸோ டெட்லைன் 31 அக்டோபர் எல்லா டீமுக்கும் அனௌன்ஸ் பண்ணோம். ஸோ நம்ம இதுக்கப்புறம் ஃபுல் வேலையாக அதாங்க. 10 டீமுக்கும் யார் யார் ரீடைன் பண்ணலாம், யார் யார் ஆர்டிஎம் சாய்ஸ் இருக்குது, எல்லாமே வீடியோ கவர் பண்ண போகிறோம். இந்தியா பங்களாதேஷ் T20 சீரிஸும் வரப்போகுது, இதுவும் அந்த சைடில் போட போகுது. இந்தியா நியூசிலாந்து டெஸ்ட் சீரிஸ்க்கும் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ அடுத்த 1 month கிரிக்கெட் கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லை மக்களே. நீங்கள் தயவு செஞ்சு வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐபிஎல் மழை, ஐபிஎல் கண்டென்ட் ரெடிங்க.